இந்த மோதிரம் மட்டும் இல்லை பாருங்க, இந்த வாவ் ஷர்ட் போட்டுக்கிறேன், நல்ல குவாலிட்டியான ஷர்ட் போட்டுக்கிறேன், நல்ல வடிவான ட்ரௌசர் போட்டுக்கிறேன். பாருங்க, அது மட்டும் இல்லை, கிட்ட கொண்டு காட்டுங்க. இங்கே பாருங்க, இங்கே மாலையெல்லாம் போட்டுக்கிறேன், காட்டணும் வேணும். இதெல்லாம் எங்கே இருந்து அந்த காசு வாகும்? ஆட்கள்கிட்ட சொல்லி வச்சு காசு தான் என்ன, ஆட்கள்கிட்ட இது வெளியில சொல்லக்கூடாது. இப்ப இருக்கிற காக்காக்கள் அப்படி இல்லை. இப்ப இருக்கிற காக்காக்கள் கொஞ்சம் திங்க் பண்ணக்கூடிய அட்வான்டேஜா யோசிக்கிறாங்க, சரியா? இப்ப இருக்கிற காக்கா ஒன்று என்ன செஞ்சிருக்கோம்னா, வீதி ஓரமா வடை வைக்கிற ஒரு அம்மாட்ட போயிட்டு ஒரு உளுந்து வடைய பக்கண்டு காவிட்டு போயிடுச்சு. அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய பாத்தீங்கன்னா இங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா பழுகாமத்துல சிறுவர் இல்லத்தில் நிக்கிறோம். இங்க வந்து இன்றைய சாப்பாடு கொடுக்க போறோம். ஒரு அண்ணாட, அதாவது அலோசியஸ் அண்ணாட, லண்டன் வசிப்புலாக கொண்ட அலோசியஸ் அண்ணாட பர்த்டே, 60வது பர்த்டே. அப்போ இன்றைக்கு சாப்பாடு கொடுக்க போறோம். சாப்பாடு வந்து கேக் எல்லாம் கட் பண்ணி ஒரு கலாம்புலாம மிஸ்வாதி ஏறிப்போம். என்ன பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய திருக்குழா வந்து முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானம் இன்சொல்லினது அறம் என்கின்ற 93வது திருக்குறள். முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கவர்ந்த இனிய சொற்களுடன் கதைப்பதுவும் அறமாகும் என்கின்ற இந்த திருக்குறளுடைய அர்த்தம். பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அலோசியஸ் 60வது பர்த்டே கொண்டாட போறோம். அடிக்கடி நல்லா மோதிரம் எல்லாம் காட்டி கேட்கல. அது ஓமனே, நேற்று முந்தின வீடியோலாம் பார்த்தேன். உண்மையில இந்த வடிவா மோதிரம் தெரியுது, மோதிரத்தை காட்டி காட்டி கதைக்கணுமே. இந்த மோதிரம் மட்டும் இல்லை, பாருங்க, இந்த வாவ் ஷர்ட் போட்டுக்கிறேன், நல்ல குவாலிட்டியான ஷர்ட் போட்டுக்கிறேன், நல்ல வடிவான ட்ரௌசர் போட்டுக்கிறேன். பாருங்க, அது மட்டும் இல்லை, கிட்ட கொண்டு காட்டு. இங்கே பாருங்க, இங்கே மாலையெல்லாம் போட்டுக்கிறேன், காட்டணும் வேணும். இதெல்லாம் எங்கே இருந்து அந்த காசு சொல்லுங்க? ஆட்கள்கிட்ட கொள்ளையடிச்ச காசு தான் என்ன, ஆட்கள்கிட்ட இது வெளியில சொல்லக்கூடாது. ஆட்கள்கிட்ட சொல்லி கொள்ளையடிச்ச காசு தான், இதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது, சரியா? வெளியில சொல்லக்கூடாதா? பார்த்தீங்கன்னா இப்படித்தான் நாங்கள் வந்து இன்னொரு வீடியோ எடுக்க போகிறோம். அம்மாட்ட வந்து சொல்லிப்போம், அம்மா இந்த காசு தாரன், நீங்கள் வீடியோ முடிஞ்ச போய் எனக்கு இரவாசி தாங்க என்று சொல்லியிருப்பேன். பம்பளுக்காக காய்ச்சிருப்போம். அப்போ அந்த வீடியோ கட்டை வந்து பொங்க வருமா? ஓகே, அந்த வீடியோ கட்டை வந்து அந்த துண்டை மட்டும் கட் பண்ணி ஒரு அண்ணாக்கு ஒரு அனுப்பியிருக்கிறாங்க. பாருங்க இவர் எப்படி செய்கிறான்னு சொல்லி. அப்போ அந்த அண்ணா வந்து இந்த முதல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காய்ச்சிருந்தவர். அவர் எனக்கு அந்த கட்டை அப்படி அனுப்பியிருந்தார். தம்பி, நீங்கள் எப்படியா செய்கிறீங்க பாத்தீங்களா, நீங்கள் வந்து அம்மா காசை கொடுத்து போட்டு திருப்பி வீடியோ முடிஞ்சோடனே காசு கேட்குறீங்க, இப்படி தான் வேலை செய்றீங்கன்னு என்று சொல்லி அவர் எந்த வீடியோ பெருசாக பார்க்கறதில்ல. அப்போ அப்படி சொன்ன உடனே நான் வந்து அவருக்கு ஃபுல் லிங்க் அப்படி அனுப்பிவிட்டேன். பாருங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பம்பளுக்கு தான் காய்ச்சிருப்பேன்னு சொல்லி. அப்போ இப்படியும் செய்வாங்க. அதனால வந்து இதையும் கட் பண்ணி யாராவது அனுப்பட்டுமே. அப்போ இந்த உடுப்பு, இந்த மாலை, இந்த மோதிரம்லாம் காட்டி காட்டி கதைக்கணும். கதைச்சாதான் ஒரு எலஸ் வருமே. அப்போ அந்த துண்டை மட்டும் கட் பண்ணி அனுப்பிவிடட்டும். இந்த மோதிரம், இந்த மாலையெல்லாம் வந்து மக்களோட பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு. சரி வாங்க போவோம், தம்பியாக்களை நாங்கள் சாப்பாடு கொடுப்போம். ஓகே, தம்பியாக்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மண்டைக்கு தம்பியாக்கள் ஏன்னு சொல்கிறேன்டா, இந்த தம்பியாக்கள் இப்போ உங்களுக்கு வந்து அண்ணா தம்பி இல்லை அனாதரவாக இருக்கிறாங்கன்று யாரும் கதைக்கக்கூடாது. ஒவ்வொரு பர்த்டே கொண்டாடுற ஆக்களும் வந்து அண்ணா, தம்பி, அப்பா, அண்ணன் எல்லாரும் தான். அதனால் வந்து எனக்கு இவங்க தம்பியாக்கள் தான். வாங்க, மற்ற அலோசியேஷனாகும் தம்பியாக்கள் தான், உனக்கும் தம்பி தானே. வாங்க. தம்பியாக்கள் ரெடியாக நிற்கிறாங்க. சரி சரி, ஓகே வாங்க எல்லாம். ஓகே, குயிக்கா கேட்க விடும், ஓடிவாங்க ஓடிவாங்க ஓடிவாங்க, கேட்க விடும். கத்தியும் ரெடியா இருக்கு. நம்மகிட்ட குட்டி தம்பி ஓடியா, குட்டி தம்பி எங்க? குட்டி தம்பி எப்படி பாத்தியா? வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. அலோசியஸ் லண்டன் ரைனஸ் லேனை வசிப்பிடமாக கொண்ட நம்முடைய நாட்டு இலங்கை பிறப்பிடமாக கொண்ட ஜோகன் அலோசியஸ் அண்ணா 60வது பிறந்த நாள். 60வது பிறந்த நாள் சொன்னா அண்ணா சொல்லணும், ஐயான்னு சொல்லக்கூடாது, சரியா? 85 கடந்ததான் ஐயான்னு சொல்லணும், சரியா? ஓகே ஓகே, மெழுதிரியை கொளுத்துங்க, பாட்டு படிச்சு அண்ணாட பர்த்டே கொண்டாடி போட்டு சாப்பாட்டுக்கு போவோம். என்ன ஓகே, இப்போ அலோசியஸ் அண்ணா அவரை வந்து நாங்கள் வந்து பீட்டர் ரொபின்சன் அழைப்போம். அப்போ அவர் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிக்கிற பேர் வந்து பீட்டர் ரொபின்சன். இப்போ இவருக்கு தான் பர்த்டே. அப்போ அண்ணாக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு பிறகு முக்கியமான ஒரு விடயம் என்று சொல்லணும். கேக்கை கட் பண்ணி போட்டு அந்த ஒரு விடயத்தை சொல்லுவோம். சரி ஓகே, அப்போ எல்லாம் பாட்டு படிப்போம்.
சரி ஓகே, யாரு கட் பண்ற கேக்கு? தம்பி என்ன, குட்டி தம்பி தான் எல்லாருக்கும் தம்பி என்ன, அப்ப அவர் கட் பண்ணட்டும். ஓகே, அலோசியேஷன் பேர்ல அவர் கட் பண்ணட்டும். ஓகே, அப்ப நம்ம பாட்டு படிப்போம். கொடுத்துங்க. ரைட். உண்மையில அன்பு தமிழ்ல செந்தமிழ் எங்களுடைய தமிழ் மொழியில இவ்வாறு வாழ்த்து சொல்வது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் தம்பி, எல்லாருக்கும் எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரியா? ஓகே, கட் பண்ணுங்க. கட் பண்ணி தம்பியாக்கள் கொடுங்க, அண்ணாக்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் கொடுங்க பாப்போம். அப்படி இல்லை, இப்படி கட் பண்ணலாம். அண்ணா கட் பண்ணிட்டார். இப்படி கட் பண்ணி இப்படியும் கட் பண்ணி போட்டு இப்படி எடுக்குமா? ஓகே, ஒரு ஆள் இருந்தாங்க. நீங்க முதல் சாப்பிடுங்க. பின்னார் ம் ம் அடுத்தா ரைட். இப்ப என்ன செய்யணும்டா, இந்த கேக்கை துண்டு துண்டா வட்டி எல்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க? 36 பேர் இருக்கீங்களா? 36 துண்டா விட்டு என்ன ரைட். இதுல ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்துட்டு போய் நீங்க உங்க கதிரையில எடுத்துட்டு அப்படி லைனா எடுத்துட்டு போங்க. ரைட், போயிருங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஒரு முக்கியமான கதை சொல்ல போறேன் அண்ணாவா, சொல்லி போட்டு சாப்பிடுவோம். ஓகே, இப்போ என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு முக்கியமான ஒரு விடயம் சொல்லணும். அலோசிஸ் அண்ணா வந்தது வந்து ஒரு 4 நாளைக்கு முதல்ல வந்திருந்தாரு. அப்போ நேற்றைய தினம் வந்து அவருக்கு வந்து சலூனுக்கு போகும்போது பிளட், மூக்கு வாய் எல்லாம் பயங்கர பிளட் போட்டு அனுப்பியிருந்தாரு. அதை காட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளோ மன வருத்தம் வந்து இன்னைக்கு ஆளுக வந்துட்டு அவ்வளவு. அப்போ ரொம்ப கவலையாக போயிட்டு பிறகு நான் உடனே கோட் பண்ணி கேட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி அப்போ சொல்லியிருந்தாரு, இந்த கிளைமேட் ஒத்து வரேன்னு சொன்னவர், ஆனால் கூடுதலாக வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறாரு. அப்போ நான் உடனே சொன்னேன், ஸ்மோக்கிங் நிப்பாட்டுங்கன்னா அது பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் எப்படியான வருத்தங்கள், அவருக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வராமல், எந்த வருத்தங்களும் அவர் அணுகாமல் ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம். சரியா? பிரார்த்தித்து கொள்வார். சரியா? அவருக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும்னு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். சரியா? ஓகே, அதை நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்வோம். கடவுளா இருக்கிற எந்த கடவுளா இருந்தாலும் அவருக்கு எந்த விதமான வருத்தம் வராமல் சுகமா இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக் கொள்றோம். தம்பிகள் சார்பாகவும் பிரார்த்திக் கொள்றோம். ஓகே, ஆனா அவர் வந்து இதுவரைக்கும் வந்து தனக்கு என்ன வருத்தம் எப்படி என்று இன்னும் சொல்ல இல்லை. நான் காலையிலோடு கேட்டேன் என்னென்ன நோமல் தம்பி நோமல் படிய சொன்னாரு. எனக்கு எனக்கு பயங்கர கவலையாக போயிடுது, அது எப்படின்னு சொல்றேன், அவ்வளோ வேதனையாக இருந்தது. அப்போ அதான் உங்களை ஷேர் பண்ணி கொள்றேன். அப்போ அவர் சொன்ன காலையில் சொன்னது, நான் ஓகே தம்பி, நான் சேஃப்டியாக இருக்கிறேன், ஒரு பயப்படுத்தலை, நீங்கள் வடிவா செய்யுங்க சொல்லி சொல்லியிருந்தாரு. அப்போ மீண்டும் ஒரு முறை இறைவனை பிரார்த்தி கொண்டு அப்போ நாங்கள் இன்றைக்கு அவர் ஹாப்பியாக இருக்கிறார். அப்போ அதெல்லாம் சந்தோஷப்படுவோம். சரியா? ஹாப்பியாக இருக்க சந்தோஷப்படுவோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு நான் ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன் உங்களுக்கு, நீங்கள் தான் எனக்கு பதிலை சொல்லணும். சரி, ஒரு விடுகதை மாதிரி ஒரு கதை. இது யாரு சரியான பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு என்ன கொடுப்போம்? என்ன வேணும் உங்களுக்கு?
என்ன கொடுப்போம்னு சொன்னா காசு கொடுக்குமா, 1000 ரூபாய் காசு கொடுக்குமா? ஏ காசு வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? வச்சுக்கலாமா? வேண்டி கொடுப்பீங்கன்னு அப்படின்னு சொன்னா என்ன செய்யறேன்னு தெரியல. இப்ப காசு வச்சுக்கொள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சாக்லேட் வேண்டி கொடுப்போம். சரி, அப்படின்னா எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கணும். எல்லாரும் கொடுக்கணும், ஒரு ஆள் கொடுக்க கூடாது. பதில் சொல்ற ஆளுக்கு வந்து ஸ்பெஷலா வந்து செய்வோம். சரியா? ஸ்பெஷலா வந்து 2 சாக்லேட் கொடுப்போம். சரியா? ஓகே. அப்ப ஒரு கதை, என்ன கதைன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியுமா பாட்டி வடை சுட்ட கதை தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் தானே? பாட்டி வடை சுடுவாங்க, காக்கா வந்து எடுத்துட்டு போகும். அதை மரத்துல இருந்து சாப்பிடும் போது நரி வந்து டான்ஸ் ஆட சொல்லி அந்த வடையை படிக்கிறதுக்காக வேண்டி டான்ஸ் ஆட சொல்லுமே. அதான் கதை. இது வந்து பழைய கதை. இப்ப இருக்கிற காக்காக்கள் அப்படி இல்லை. இப்ப இருக்கிற காக்காக்கள் கொஞ்சம் திங்க் பண்ணக்கூடிய அட்வான்டேஜா யோசிக்கிறாங்க. சரியா? இப்ப இருக்கிற காக்கா வந்து என்ன செஞ்சு சொன்னா, வீதி ஓரமா வடை வைக்கிற ஒரு அம்மாட்ட போயிட்டு ஒரு உளுந்து வடைய பக்கண்டு கவிட்டு ஓடிச்சு. சரியா? ஓடிட்டு போயிட்டு, நாங்க மரத்துல இருந்து யாரும் கேட்டா டான்ஸ் ஆடக்கூடாது, தனியேந்து சாப்பிட கொண்டு போட்டு போய் ஒரு காட்டு பிரதேசத்துல போய் வச்சிருந்து நல்லா சாப்பிட்றாரு. நல்லா கொத்தி நல்லா சாப்பிட்டாரு. சரியா? இப்ப சாப்பிட்ட பிறகு இவருக்கு என்ன பிரச்சனை வந்து, சாப்பிட்ட பிறகு என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணும். தண்ணி கூட ஆகும் தானே? வெயில் டைம்ல மரத்துல போய் நின்று வடிவா சாப்பிட்டாரு. அப்ப சாப்பிட்டோடனே ஒரு பசியா ஆறுச்சு. ஆனா தண்ணி குடிக்கணும். வடை சாப்பிட்டவரோ தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறதுக்கு இவர் பறந்து போக கூட. அப்ப இவருக்கு ஒரு யோசனை வருது, எங்காவது ஒரு குடத்துல தண்ணி இருந்தா நம்ம எடுப்போம். பழைய வர்ற ஸ்டோரி இருக்கு தானே, அவனோட தாத்தா மாற ஸ்டோரி இருக்கு தானே, காக்கா தாத்தா அந்த பழைய பரம்பரை ஸ்டோரி ஒன்று இருக்கு தானே, அந்த குடத்துக்குள்ள தானே நம்ம கல்லு போட்டோடனே தண்ணி கூட வரும்னு சொல்லி. அப்ப அப்படியே பார்த்து கொண்டு போக கூட உண்மையில ஒரு குடம் ஒன்று இருக்குது. அப்ப குடத்தை வெட்டி பார்த்தா தண்ணி இருக்குது, ஒரு காவாசி தண்ணி வரல இருக்குது. அப்ப என்ன செஞ்சாரு, அந்த அவங்க பழைய அந்த கதை ஞாபகம் வந்தது வரைக்கும். அப்ப அந்த அந்த கதைக்கு என்ன செஞ்சாரு, அந்த அந்த கதை ஞாபகம் பாரு என்ன செஞ்சாரு, பக்கத்துல போய் கல்லெல்லாம் புறக்கி போட்டு அதை மேலுக்கு வரட்டும் என்று கல்லெல்லாம் புறக்கி போடுறாரு. சரியா? போட்டா என்ன செய்யும், தண்ணி மேல வரும். என்ன, குடத்துக்கு தண்ணி மேல வரும். ஆனா இங்க தண்ணி மேல வரல. தண்ணி இருந்தது, கல்ல புறக்கி போட்டாரு. சரியா? ஆனா இங்க தண்ணி மேல வரல. ஏன் மேல வரல? கொஞ்சம் போடுங்க. விலங்குல பாருங்க. இல்ல குடத்துல ஓட்ட விடல. என்ன சொல்லுங்க நீங்க? ஊறி போயிட்டு தண்ணி. விலங்கு தண்ணி ஊறி போயிட்டு. ஊறி போயிட்டா? வேற யாருன்னு சொல்றீங்க? என்ன பூ? கூடக்குள்ள குடம் மூட்டையா போயிட்டா? வேற களிமண் கல்லுன்னு. ஓகே. வேற கூடக்கல்லு போட்டாரு. சரியான பதில் வந்துட்டா? சரியா பதில் சொன்னா களிமண் கல் இல்ல, செங்கல். களிமண் கல் போட்டா கரைஞ்சி போயிடும். அப்ப இவர் என்ன செய்யாரு, செங்கல் எல்லாம் தூக்கி போட்டாரு. செங்கல் என்ன செய்யும், நல்ல வெப்பத்துல இருக்க செங்கல் என்ன செய்யும், தண்ணிக்கு உறிஞ்சி எடுக்கும். என்ன, அப்ப செங்கல் துண்டுகள் எடுத்து போட்டோடனே அந்த செங்கல் முழுதும் அந்த தண்ணி முழுக்க உறிஞ்சி எடுத்துச்சு. உறிஞ்சி எடுத்து தண்ணி வரல வெளியில. சரியா? இதுல என்ன படிச்சு கொள்றீங்க, செங்கல் தண்ணி உறிஞ்சும். என்ன, ஓகே. அப்ப இதுல பதில் சொன்னாங்க வந்து நீங்க ஒண்ணுன்னு, நீங்க ஒன்று இவரு சொன்னவர் இல்ல, உறிஞ்சி எடுக்க உண்டு, அது அரைவாசி பதில். இவர் வந்து முழுமையான பதில். மற்றது இன்னொரு சொன்னேன், நீங்க மட்டும் ஒண்ணு. ஓகே. இவர் ஒரு கிளப் பண்ணுங்க. இவருக்கு பேர் என்ன கூட? வினீத். ஓகே. வினீத்துக்கு வந்து நாங்க வந்து 2 சாக்லேட் கொடுப்போம், மற்ற ஒரு சாக்லேட் கொடுப்போம். 6 சாக்லேட் ஓடிச்சு போறீங்க. சாக்லேட் ஓடிச்சா வரீங்களா? எவ்வளோ சாக்லேட், எத்தனை இருக்காங்க? சோடா கொடுத்து போடு கொண்டு சாப்பிட முடியும். சரியா? ஓகே. ஓகே. சோடா குடிக்குமா? சோடா குடிச்சு போட்டு சாப்பிடுறது கொண்டு வேணே. ஓகே. எங்க டம்ளர்? ஓ, டம்ளர் இல்லையா? ஏன் கீழே வச்சுக்கு வெக்கமாடா? உள்ள ஊத்தி கொடுங்க.
நிறைய இருக்குதானே காணுமா இது யாரு குடிக்கலையா குடிக்கலையா எங்க உங்க டம்ளர் எங்க எடுக்க போறேன் சரி சரி அனைவருக்கும் வணக்கம். 19/4/2024 அதாவது இன்றைய தினம் லண்டன் டைனஸை சேர்ந்த 60வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற யோகன் அலோசியஸ் அண்ணா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது குடும்பத்தினர் மட்டக்களப்பு திருப்பழுகாமம் வீரானந்தா சிறுவர்களை குழந்தைகளாய் எங்களுக்கு ஒரு நாள் விசேட உணவு வழங்கியமைக்காக நிர்வாகம் சார்பாகவும் இல்லை குழந்தைகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோடு இன்றைய தினம் தனது 60வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற யோகன் அலோசியஸ் அண்ணாவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோடு அவர் நீண்ட காலம் தேக ஆரோக்கியத்தோடு செல்வ செழிம்பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக் கொள்வோடு இவ்விசேட உணவினை எங்கள் இல்லத்தில் ஏற்பாடு செய்து தந்த எம்ஏ குரோ யூடியூப் சேனல் அமைப்பினருக்கு நிர்வாகம் சார்பாகவும் இல்லை குழந்தைகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. Nambadi